ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன் 2025. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன. அந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? கீழே 12 ராசிகளுக்கும் ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறார்கள் என ஜூலை மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் ராசிக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில், புதன் பஞ்சமஸ்தானத்தில், செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில், சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். 2/7/2025 அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார். 3/7/2025 அன்று சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமாகிறார். 17/7/2025 அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/7/2025 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாறுகிறார். 29/7/2025 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கும்பம் ராசி: அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் திரிகோணம் மிக பலமாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டு. நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, மோதல்கள் அடியோடு மறையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடைவார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். சிலர் அதிகாரி அந்தஸ்து உயர்த்தப்படுவர். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை காணலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம். தொழில் நிமித்தமாக சிலர் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். சுக ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் பணவரத்து கூடும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படும். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சதய நட்சத்திரம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்தநிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவது, புதிய ஆர்டர்கள் கிடைப்பது எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் ஏற்படும். கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். பரிகாரம்: புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று
அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.